ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளோட ட்ரீமி லைஃப் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். நமக்கு இன்றைக்கான வீடியோ என்னென்னா பாறை மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறது. இது துண்டு மீன். இந்த மீனை வந்து எப்படி ஃப்ரை பண்ணலாம், டேஸ்டியாக ஃப்ரை பண்ணுறது நான் பண்ணுற ஸ்டைலில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறைய பேர் வெரைட்டியாக ஃப்ரை பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஈஸியாக இருக்கும், மிளகா மஞ்சத்தூள் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் மீனை எடுத்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, நம்ம கொஞ்சம் மல்லிப்பொடி, தனியா தூள்னு சொல்லுவோம், அதை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போது கொஞ்சம் மசாலாஸ் வந்து பெப்பர் பொடியும் கொஞ்சம் கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு உப்பும் போட்டு நல்லா பிசையலாம். நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு மீன்கள் சால மீனுன்னா வேறு மசாலாஸ் யூஸ் பண்ணுவேன், சிலது அரைச்சும் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இவ்வளோ மசாலா தான். இந்த மசாலா போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாத்தையும் நல்லா பரட்டிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் வந்து நம்ம அதை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி மசாலா எல்லாம் மீனில் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துருக்கணும். பரட்டி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டும் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் காய விடணும். அதுக்கு பின்ன சிம்மில் நம்ம வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகும், சிலவங்களுக்கு லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும், ஆயில் கம்மியாக அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கம்மியாக ஆயில் விட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தோசை தவாவில் போட்டு லைட்டாக ஆயில் விட்டு அப்படியும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும், நல்லா ப்ரௌனிஷ் ஆகினா தான் எல்லாேருக்கும் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதும் நீங்கள் வந்து மறைச்சி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு மீனும் மெதுவாக எடுக்கணும். துண்டு மீனை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கரண்டியெல்லாம் எடுக்கணும். காரணம் என்னென்னா உடஞ்சிரும், அது உடையாமல் வந்து நம்ம மெதுவாக எடுத்துக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய ட்ரீமி லைஃப் சேனலை வந்து ரியல் ஆக்கிறதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை நான் பண்ணுறதுல ஏதாச்சும் தப்பு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அது ஃப்ரை ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த டைம் வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கலர் வந்ததுமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கலர் வரணும், ப்ரௌனிஷ் வரணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதுமே எடுத்துக்கோங்க. துண்டு மீனுங்கிறது டக்குன்னு வெந்துடும். இது வந்து பாறை மீன், இது ஈஸியாக குக் ஆகிடும். அதனால் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த கரண்டி பட்டு உடையாமல் மெதுவாக எடுக்கணும். எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டு அப்புறம் அதே ஆயிலில் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை ஆகணும், டீப்பாக ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு இல்லை, லைட்டாக பொன்னிறமாட்டு ஃப்ரை ஆனால் போதும். அந்த ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து அப்படியே அந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே அப்படியே டாப்பிங்கில் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படிலாம் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணி இதில் போடலாம். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே அதை எடுத்துகிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து அதிலே போட்டு அதையும் ஃப்ரை பண்ணணும். அதையும் நல்லா வந்து ப்ரௌன் ஆக விடக்கூடாது, அது கரிஞ்சிரும். அந்தளவுக்கு போகாமல் அதையும் லைட்டாக ஃப்ரை ஆனதும் அந்த பச்சை இதை போனதும் இந்த ரா ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது போனதுமே அதையுமே எடுத்து நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே அப்படியே தூவி விடலாம். இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ அதுக்கு நீங்கள் எடுத்து தூவி விடலாம். இது வந்து ஃபிஷ்ஷும் இந்த ஆனியனும் இந்த கறிவேப்பிலை இதுவும் கூட எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.